தமிழக இடைக்கால பட்ஜெட் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் இன்று தாக்கல் செய்தார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வரலாற்று பெருமை மிகுந்த இந்த சட்டமன்றத்தின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். நடிகை த்ரிஷா குறித்து பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்துள்ளார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவார்களானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக எம்பி டிஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்திய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, கப்பல் போக்குவரத்து துறை மத்திய அமைச்சராக இருந்தபோது கப்பல் வாங்கியது பற்றி கிடுக்கிப்பிடி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா, நாம கிராஸ் குவெஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேரில் சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. ஃபைனான்ஸில் கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாமல் நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார். அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞருடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த அவதூறு வழக்கை மற்றும் தொடுக்க போகிறோம். அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடப்போகுது கிடையாது. நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கினோம், எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகளில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூரில் படித்த பிறகு மும்பையில், பெங்களூரில், சென்னையில் வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம், எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில் வெளியிட இருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி மதுரைக்கும் 6ஆம் தேதி வேலூருக்கும் வருகிறார். பிரதமர் அவர்களுடைய 2வது நிகழ்ச்சியாக வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி மதுரையில், தமிழ் வளர்த்த மதுரையில், தமிழின் தலைநகரம் மதுரையில், அன்னை மீனாட்சியினுடைய இந்த பூமியில் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நக்சல் வன்முறைக்கு எதிரான போராட்டம் அதன் கடைசி கட்டத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் நக்சல் அச்சுறுத்தல் முற்றிலுமாக முடிவுக்கு வரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். டில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏஐ மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். 5 நாட்கள் நடக்கும் இம்மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர்.
பிரதமர் நரேந்திர மோடி 9 ஆண்டுகளுக்கு பின் 2 நாள் அரசுமுறை பயணமாக மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கு செல்ல இருக்கிறார்.